ரெண்டு பக்கமும் உயிரெழுத்து இருந்ததுன்னா அது வந்து அச்சு சந்தி. ஸ்வரா. ஸ்வரா, ரெண்டு பக்கமும் ஸ்வரா இருந்ததுன்னா அது அச்சு சந்தி. ஹல்லு சந்தி அப்படின்னு வர்ற பட்சத்துல அங்க வந்து ஒரு பக்கம் உயிரெழுத்து இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு சைடுல மெய்யெழுத்து இருக்கணும். ரெண்டு பக்கமும் மெய்யெழுத்து இருக்கலாம். சோ இப்ப நமக்கு வந்து உயிரெழுத்துக்கு பின்னாடி மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா அது மெய்யெழுத்துக்கு பின்னாடி உயிரெழுத்து வந்ததுன்னா சேரும். உயிருக்கு பின்னாடி மெய் வந்ததுன்னா அது சேராது. அது வந்து ஜாயினிங்கே வராது. அதனால அந்த ஆப்ஷனே கிடையாது. அதாவது ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு எழுத்து இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்வரா ஸ்வரா, ஸ்வர வெஞ்சன, வெஞ்சன ஸ்வர, வெஞ்சன வெஞ்சன. சோ இதுல ஒண்ணு வந்து அச்சு சந்தி, மிச்சம் 2 ஹல்லு சந்தி. ஓகே, அப்புறம் விசர்க சந்தி. ஏதாவது ஒரு விசர்கம் முன்னாடி இருந்ததுன்னா விசர்க சந்தி. சோ இது வந்து அக்கார்டிங் டு த லெட்டர்ஸ் விச் ஆர் இன்வால்வ். அதுக்கடுத்து மூணாவது கிளாசிபிகேஷன் என்னன்னா, அந்த சந்தி எந்த அளவுக்கு கம்பல்சரியா அந்த சந்தி ஆப்ஷனலா அப்படிங்கறத வச்சு. கம்பல்சரினா அது வந்து நித்திய சந்தின்னு சொல்றோம், இல்லைன்னா அதற்கு விகல்ப சந்தின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து சம் கைண்ட் ஆஃப் கிளாசிபிகேஷன். அண்ட் தென் வாட் ஆக்சுவலி இந்த சேஞ்ச் என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு நம்ம சந்திய 6 விதமா பிரிக்கிறோம். அந்த சந்தி ரெண்டு எழுத்துக்கள் சேரும் போது புதுசா ஒரு எழுத்து வந்து சேர்ந்துக்குது அப்படின்னா அது ஆகம சந்தி. அதுவே வந்து ஏதாவது ஒரு எழுத்து ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா அது ஆதேச சந்தி. ரெண்டு எழுத்துமே ரீப்ளேஸ் ஆகி ஏதாவது ஒரு எழுத்து அதுக்கு பதில்ல வருது அப்படின்னா ஏகாதேச சந்தி. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு எழுத்து இருக்கு ஆனா அது இல்லாத மாதிரி மறைஞ்சு நிக்குது அப்படின்னா அதுக்கு பேரு லோபசந்தி. ஓகே, வாட் இஸ் ஒன் மோர்? ஓகே, த்வித்வ, டபுள் ஆகுது, ஒரு எழுத்து வந்து டபுள் அடிக்குது அப்படின்னா அது வந்து த்வித்வ சந்தி. அதுக்கப்புறம் பிரகிருதி பாவ சந்தி. இருக்கிறது அப்படியே இருக்கு, சந்தி சேர்ந்தாலும் அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும்னா அதுக்கு பேரு பிரகிருதி பாவ சந்தி. இயற்கை நிலையில அப்படியே இருக்கக்கூடியது. ஓகே, சோ அப்ப 6 விதத்துல இந்த மாதிரி சந்தி நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம முதல்ல அச்சு சந்தி பார்த்தோம். முதல்ல வந்து தீர்க்க சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி. சவர்ண தீர்க்க சந்தி பார்த்தோம். சவர்ண தீர்க்க சந்தினா என்ன? அதுக்கு என்ன நம்ம பார்த்த பாணினி சூத்ரா அகசவர்ணே தீர்க்க. ஓகே, அ கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு ஆ. ஆவும் சேர்த்தாலும் எப்படி சேர்த்தாலும் ஒரே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கு அதே வர்ணத்துல வந்தது அப்படின்னா தீர்க்கம் வந்து ரிசல்ட் ஆக வரும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ரெண்டாவதா நம்ம பார்த்தது இக்கோ இணைச்சி என் சந்தி பார்த்தோம். என் சந்தினா என்ன? இக்கை தொடர்ந்து அச்சு வந்தது அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த சந்தியில பார்த்தோம். சோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மகேஸ்வர சூத்ராணி தெரிஞ்சாதான் கரெக்டா இருக்கும். So this is what actually we are seeing. Okay, இதாலிக்கு தேவை. இந்த இ உ ரு லு இந்த 4 கேரக்டர்ஸும் இக்குன்னு சொல்றோம். ஓகே, சோ இ உ ரு லு இதை தொடர்ந்து இன்னொரு உயிரெழுத்து வந்ததுன்னா அது எப்படி மாறும்? இ வந்து யாவா மாறும், உ வந்து இவ்வா மாறும், ரு வந்து இர்ரா மாறும், சோ லு வந்து இல்லா மாறும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே, சோ அது இக்கோ இணைச்சி சந்தி ஏற்கனவே பல தடவை நம்ம பார்த்ததுதான். அந்த ஆக்சுவலி இக்கோ இணைச்சி சந்தியினுடைய ஒரு எக்ஸப்ஷன் தான் சவர்ண தீர்க்க சந்தி அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து என்னன்னா ஏச்சோய வாயாவக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தியை நம்ம பார்த்தோம். ஓகே, ஏச்சோய வாயாவகனா என்ன? A gets changed into what? I. A வந்து ஐயா மாறும், ஐ வந்து அவ்வா மாறும், ஓ வந்து
I. I. And Ow. huh? Sorry, okay, correct. Ow. Ow. So Echoya Vayavaha. So this gets changed like this. So ஒன்னொன்னு ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்ப இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம், லோபசாக்கல்யஷ்ய. அதாவது இது எக்ஸ்டென்ஷன் ஆகுற பட்சத்துல, எக்ஸ்டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுல அந்த இ வந்து டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹரே ஆகதஹ அப்படின்னு இருக்குன்னா அது வந்து இந்த ஏ வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹரைன்னு மாறும். சரி, ஹரை ஆகதகன்னு வரும். சோ அது வந்து ரெண்டு விதத்துல எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஹரையாகதகன்னு எழுதலாம், இல்ல ஹர ஆகதகன்னு எழுதலாம், ஸ்பேஸ் விட்டு எழுதலாம். இது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரியா? சோ இது வந்து லோபசாக்கல்யஸ்ய. இது லோப்பருடைய ஒப்பீனியனால இந்த மாதிரி எழுதுறாங்க. இது வந்து ஆப்ஷனல். இந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது ஆப்ஷனல். பட் யூசுவலி திஸ் இஸ் ஃபாலோட் இன் சாஸ்திராஸ். ஒரு இடத்துல ஆப்ஷன் இருக்கு. எது? சாக்கல்யருடைய ஒப்பீனியனால வரக்கூடிய லோபம். ஆமா சாரி, லோப்பருடைய ஒப்பீனியன்டனா? ஓ சாரி கன்ஃபியூஷன். ஓகே, சாக்கல்யருடைய ஒப்பீனியன், சாக்கல்யருடைய மதத்தின் பிரகாரம் அது வந்து லோபமாகுது. லோபம் அப்படின்னா என்ன? அதர்ஷனம் லோபக. அந்த இடத்துல சந்தி இருக்கு, ஆனால் அது வந்து ஜஸ்ட் கண்ணுக்கு மட்டும் தெரியாமல் போகிறது. சரியா? அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொரு எக்ஸப்ஷனும் நம்ம பார்த்தோம், ஏச்சோய வாயாவாக. என்ன? அது வந்து பூர்வ ரூப சந்தி. அதாவது பதாந்தத்துல ஏங்க இருந்து அடுத்து வரக்கூடியது அத்து இருந்ததுன்னா, பதாந்தம்னா என்ன? ஒரு பதத்தினுடைய முடிவுல ஏங்கு. ஏங்குனா என்ன? ஏங்குனா என்ன? ஏங்குனா வந்து ஏ இது ஐ. ஏங்குனா என்ன? ஏல எங்க ஐ வந்தது? ஏங்குனா ஏ அண்ட் ஓ. ஏ அவ்வா. ஏ அண்ட் ஓ. ஏ ஓங், ஏ ஓங், ஐ அவுச், ஹை வரட். சோ ஏ ஓங், ஏவும் ஓவும். அதாவது இந்த ரெண்டு கேரக்டர் என்னது? ஏ அண்ட் ஓ. இந்த ரெண்டு கேரக்டர், இந்த ரெண்டுல மட்டும் இதை பின்தொடர்ந்து அத்து. அத்துனா என்ன? அவ்வளவுதான், வெறும் அ, குரில் ஆ மட்டும்னா அத்து. ஓகே, சோ ஏ ஓ இதை தொடர்ந்து வெறும் ஆ மட்டும் இருந்தது அப்படின்னா அப்ப தட் ஆ இஸ் டிராப்டு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நீங்க சொல்லணும்னா the A is maintained. முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பூர்வ ரூப is maintained. அவ்வளவுதான். சோ பரரூப இஸ் அதை மென்ஷன் பண்ணிட, பூர்வ ரூப இஸ் மெயின்டைன்ட். பூர்வ ரூப பிகம்ஸ் ஏகாதேச, ஒரு ஆதேசமாக வந்து நிக்குது. ஓகேவா? அதனால இது என்ன ஆகுது, இந்த இடத்துல அந்த எழுத்து போயிடும். அந்த எழுத்து போயிடுச்சு அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக அந்த இடத்துல அவகிரக சின்னம் போடுவாங்க. Okay, so these are the things which we have seen so far. Okay, so இதோட சேர்ந்து நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன். அந்த எக்ஸசைஸ் வந்து யாரும் செய்ய காணோம். ஹேமநாத் பிரபு செஞ்சு அமிச்சாரு. அப்புறம் நம்ம சர்வபாவன பிரபு செஞ்சு அமிச்சாரு. வீடியோல கிளாஸ் கேட்டு செஞ்சு அனுப்புறாரு ஒருத்தர். நேர்ல கிளாஸ் கேக்குறவங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் அவனை அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ முன்னாடி ஆனா 8 வரைக்கும் தான் ட்ரை பண்ண ப்ரோ. சரி, ட்ரை பண்ண. Okay bro, so let us see that one after another for the benefit of everyone. Okay, so what is the first thing I have given? Kate upaveshanam. Kate, sorry ப்ரோ, என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ அப்புறம் ஐ
ஓ ஆவு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் மட்டும் ஃபுல் ஃபார்ம் எப்படி மாறுதுன்றது ஒவ்வொன்றுத்துக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஐ மீன் இப்ப நீங்க பண்ணும்போது அப்படியே காமிச்சிருங்க. Yeah, I will show that. I will show that when we do that. I will show. Yeah. Okay. So உபவேஷனம் கட கூட்டல் உபவேஷனம். So இங்க என்ன ஆகுது? கட்டே அப்படின்னா என்னது? க இட்டு ஏ உபவேஷனம். ஓகே. சோ இங்க என்ன நடக்குது தெரியுதா? ஓகே. சோ ஏ எப்படி மாறும்? ஐயா மாறும் ப்ரோ. ஏ changes into ஐ. ஓகே. சோ ஐயா மாறதுனால வாட் இஸ் த ரிசல்ட்? கட்ட கட்ட ஜஸ்ட் கட்ட அவ்வளவுதான். இட்டு கூட்டல் அ கட்ட அண்ட் ஈ கூட்டல் உ யு கட்ட உபவேஷனம். எஸ். ஹேமநாத் வந்து கட்டயோபவேஷனம்னு எழுதியிருந்தார். யோ கிடையாது. ஊவோட சேரும் போது யூ தான் வரும், யோ வராது. நான் கரெக்டா எழுதிட்டேன் ப்ரோ. Okay. Katayupavation. And what is the option? You should write the option also. நான் ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். ஆப்ஷன் எழுதாமே அமைச்சிருக்கீங்க. What is the option? Another option is according to Lopashakalya, this could be kata upaveshanam. So this is also right, this is also right. ரெண்டு விதத்துல இருக்கலாம். கட்ட உபவேஷனம் ஆர் கட்ட ஸ்பேஸ் உபவேஷனம். ஓகே. நான் ஊ சேர்ந்ததோட ஓ சேர்ந்தது நினைச்சு கட்ட உபவேஷனம். பிரபு யூ வந்தாதானே பிரபு நமக்கு வரும். இங்க வந்து யூ தானே பிரபு வருது, ஊ தானே வருது. வரல, இங்க நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தானே யூ வருது. சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஈ தான் இருக்கு. Okay. When E is followed by a swara, Prabhu. Avarna purva yogadana Prabhu. இதுல வராது. ஒரு நிமிஷம். ஆவர்ணம் பிரபு ஊ வரக்கூடாது. நான் எழுதல போல இருக்கு. அதுதான். பூர்வயோகோ அவர்ண பூர்வயோகோ பதாந்தயோகோ யவயோகோ வா லோபக அஷிபரே. சரி இங்க பாருங்க, பூர்வயோகோ அவர்ண ஆதானே இங்க இருக்குது. பூர்வனா என்ன? முன்னாடி இருக்கிறது தானே. முன்னாடி ஆதானே இருக்கு. பர, வாட் இஸ் பர? அஷிபரே. அஷிபரேனா என்ன? பின்னாடி இருக்கக்கூடியது அஷ் இருக்கணும். அஷ் இருக்கணும்னா இங்க என்ன இருக்கு? அஷ்ல தானே ஊ வருது. ஓகே. ஏவும் இதுவும் ஓவும் வரும்போதெல்லாம் மாறணும். ஓகே. எல்லா பொசிஷன்லயும் மாறும். ஏ ஓ வர மட்டும். ஓகே. ஓகே. இஸ் இட் கிளியர்? பின்னாடி வர இந்த ஏக பதாந்தாதத்தை எதை அப்ளை பண்ணாலும் அதுல எல்லாத்துலயுமே என்ன வருது? அதுல எல்லாத்துலயுமே ஐயு அவ்வு ஆவு ஆயி இதுதான் வரப்போகுது. பூர்வ பத இஸ் ஆதான், அவர்நாத் தான். ஓகேவா? பூர்வம் வந்து அதாவது பூர்வ பதம்னு சொல்ல முடியாது, பூர்வ எழுத்து. அவர்ணா பூர்வயோகோ பதாந்தயோகோ. அது பதாந்தமா இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க அவர்ணா தான் வருது. ஏச்சோய வாயாவாக whenever you apply ஏச்சோய வாயாவாக the previous letter is definitely அவர்ணா தான். அதனால அது அவர்ணமாங்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. அவர்ணா தான். சரியா? அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து அஷில இருந்ததுன்னா then அஷி involves all அச்சு. ஓகே. அடுத்து வரக்கூடியது அச்சுங்கனால definitely the lopa shakalya will be applied. Okay.
Okay, there is nothing like you cannot applyங்கிற மாதிரி கான்செப்டே வராது. Okay, are you understanding at least something, Sridhar Srinivas Prabhu? Sridhar Srinivas Prabhu and Keshav Balram Prabhu, are you understanding? எனக்கு புரியுது. Okay, that's good. So then we go for next one. Okay, இதே அழிச்சிடலாம். இந்த ரூல்ஸ்லாம் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணணும் ப்ரோ. Yeah, you don't need to write எல்லாத்தையும் ரோஸா நீங்க எழுதி மனப்பாடம் பண்ணீங்கன்னா குழம்பி போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். First try to memorize the sutras. That's why I am teaching through sutras. ரோஸ்ல மனப்பாடம் பண்ணலாம்னா ரோஸ்லயே பாடம் நடத்திட்டு போயிடலாம். ஓகேவா? Why I am not teaching through rows? Because the rows are plenty and you will get confused also. So the method is what to look for. When you look for this, when you practice it, it will come. Okay. So the next one example we saw is tasmai etad. So when tasmai etad is there, how you have to write it? Tasma I total etad. So I எப்படி மாறும்? ஆயா மாறும். I into I. Okay. So I. அப்ப என்ன வரும்? What are the two possibilities? Tasma etad. Tasma etad or tasma space etad. Tasma etad. அப்படி இல்லைன்னா tasma space etad. Yes, bro. Is it clear? Yes, bro. Okay, tasmai etad equal to tasma etad or tasma space etad. It's going to be pronounced almost same. A or A. It's all the same, right? You have no difference in it, but still we'll have the same thing. பிரிக்கும்போதுதான் பிரச்சனை. அது அடுத்து வரும். பிரிக்கிறது அடுத்து வரும். ஃபர்ஸ்ட் எப்படி சேருதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்து பிரிப்பீங்க. Okay, welcome to Sarvabhavana Prabhu also. Okay, except ஒரு ஸ்டூடண்ட் எல்லாரும் வந்தாச்சு bro இன்னைக்கு. ஆமா. Okay. So we have so I am. So what is the rule to be applied here? First இது வந்து is. Okay. கூட்டல் o I am. So o எப்படி மாறும்? இல்ல அவர்ல வந்துருச்சு இல்ல இப்போ பக்கத்துல. ஓ வழக்கமா எப்படி மாறணும்? ஆவுன்னு மாறணும். ஓ வந்து ஆவுன்னு மாறணும். பட் தேர் இஸ் அ எக்ஸெப்ஷன். ஏங்க பதாந்தாதத்தி பூர்வ ரூப சந்தி. அது பிரகாரம் என்ன ஆகுது? ஓக்கு அடுத்து ஆ இருக்கிற காரணத்தினால இந்த ஓ இஸ் ஒன்லி மெயின்டைன்ட், ஆ இஸ் டிராப்டு. சோ என்ன ஆகும்? திஸ் ஓ இஸ் மெயின்டைன்ட். சோயம். நம்மளுடைய புரிந்துணர்வுக்காக குறுக்கு அவகிரகா போடுறோம். You can write it technically, you can write it like this also. சோயம். இப்படி எழுதலாம். இன்னும் நிறைய குழப்பம் பிரிக்கும் போது. Yeah, அதனாலதான் அந்த in last few hundred years this has been used. பிரபு. Yes, Prabhu. இந்த ஓ வந்து ஆவ் இவ்வு வரணும்ல. அதுதான் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் பிரபு. ஏங்க பதாந்தாதத்தின் ஒரு எக்ஸெப்ஷன். What is the exception? Exception is that if A and O is followed by A, only A. If it is followed by only A, then that is maintained. This O or A will be maintained. Okay. அது ஆவாக.
and this a will be dropped. And the Okay. a drop ஆவறதுக்கு இண்டிகேஷனுக்காக அவகிரக போடுறோம். the so will remain like that. Like raso கூட்டல் aham becomes rasoham. Rasoham apsu kaunteya. We know that, right? Raso கூட்டல் ham aham becomes rasoham. Brahmo கூட்டல் asmi becomes brahmosmi. Right? Are you understanding? Yes, sir. Okay. Okay. He has replied. Okay. So ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் இல்லைங்களா? அது விசர்க்க சந்தில மாதிரி தான் அது பிரம்மோ. that is different. That is another thing. ஏன்னா பிரம்மம் ஒண்ணு கிடையாது, பிரம்மஹா இருக்கும். அது No, that is okay. Brahmosmi. We are talking only about the particular param here. We are not going before that. We'll come to that later on. Then fourth one. Karau தானே கொடுத்திருக்கேன். Karau etau. இது எப்படி மாறுது? கரவு கரு கூட்டல் அவ்வு. So avvu gets changed to av. Okay, so அப்ப எப்படி வரும்? கராவேதௌ. கராவேதௌ or kara space etau. Okay. Is it clear for everyone? Okay. Then Vishnu கூட்டல் அவ. Vishnu கூட்டல் அவ. Again, what rule has to be applied here? It's an exception because I is following the O. அதனால என்ன ரிசல்ட் வரும்? Vishnova. Just write it together. Vishnova. Or for the clarity sake, you put an apagraha in between. Vishnova. Okay. Then we have tasyai audanam. Sorry, tasyai kutal odanam. So that becomes tasyayodanam. Right? Or shall I write it everything? Okay, let me write it for everyone's benefit. Tasyai kutal odanam. Work பண்ணிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா போயிடலாம். But because most of you have not worked, let me go through each word. It's important to understand sandhi. Sandhi is the elementary subject. Okay. That's what Chaitanya Mahaprabhu says. Sandhi is the elementary subject. If you don't know sandhi, you can't claim yourself as a knower of language or knower of anything. You can't Mahaprabhu is like says that. Tasyai kutal என்னது எதையோ இல்ல இது உங்களுக்கு தெரியுதா இது? ஆமா ஆமா, you have opened the whiteboard. Okay, tasyai கூட்டல் ஓதனம். What it I ல வந்து என்ன ஆகுது? தஸ் இ அது I வந்து எப்படி மாறும்? அவ். I is not changing as avvu. I bro, I. So upper tasya, it becomes tasya. If you in the e எடுத்துக்கிட்டீங்கன்னா tasya yodanam or optionally tasya space tasya space odanam. Okay, is it clear? Okay. எதையும் போடுறதுல நான் ஒண்ணுன்னு தான் போட்டுருக்கேன், பிரிச்சு போடவே இல்லை நான். Okay, you have to, because நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரிச்சு தான் வரும் சாஸ்திரத்துல இருக்கும்போது. You will see them mostly in split. So எப்பவுமே எங்கேயுமே நீங்க வந்து ஒரு ஸ்லோகத்துக்குள்ளார நடுவுல ஒரு ஒரு
I mean ஒரு ஸ்வராவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா then you should understand that there is something is there in between. Okay, so அதனால நீங்க வந்து பெரும்பாலும் ஸ்லோகத்துல எல்லாத்துலயுமே we saw some example also from Bhagavad Gita, எல்லாமே பிரிஞ்சுதான் இருக்கும். Okay, okay, let's see the other one. மிருகோ அஸ்தி. நான் தப்பா புரிஞ்சுட்டேன் போல ரூட்ல, அதனாலதான் நான் வீடியோ ஒரு வாட்டி பார்த்திருக்கோம், அதனால மிருகோ அஸ்தி. What is மிருகோ அஸ்தி? What is the rule to be applied here? லோபம். No, lopam கிடையாது. This purva rupa sandhi has to be applied. Yenga padandadati. So this is then this is not lopa. This just goes. This I is gone. It's not lopa. Mrigosti. No, that is not lopa. Mrigosti. See the difference between lopa. Lopa means something is there in between. Okay, but here it is not lopa. This is not that I is in between. I is already gone. I doesn't exist. Ekadesha syat. Purva rupam ekadesha syat. Look at the verse. Be very clear. What it says. Padanta yog eng ati pare purva rupam ekadesha syat. Purva rupa is maintained. It becomes only ekadesha. That's all. Just because, just to give us an indication to facilitate, இந்த இடத்துல ஒரு ஆ சேர்ந்து இந்த ஏங்க பதாந்தாததி தான் அப்ளை பண்ணிருக்காங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு அவகிரகத்தை போடுறாங்க. பட் இட் இஸ் நாட் லோப. I is not lopa there. I is gone in sandhi. Okay, when you say lopa, it means adarshanam. Adarshanam lopaha is just not seen. Not seen kum gone kum difference irukku. Okay, is it clear? Yes, sir. Okay, and then okay, tau ekada. Tau கூட்டல் ekada. So தவ் இருக்கறனால அவ் இருக்குது. அவ் இருக்கறனால என்ன வரணும்? Av changes into av. So tavekada. Tavekada or ta கூட்டல் ekta space ekada. இங்கதான் வந்து இதுதான் வந்து லோப. Because there is something if is there in between. Okay, so there is no further sandhi is possible there. Okay, so இது வந்து பிரிக்கிறது சாரி ரெண்டு எழுத்து இருக்குது அதை சேர்க்கிறீங்க. So இது வந்து ஈஸி இன் ஒன் சென்ஸ். பட் ஆக்சுவலி சாஸ்திரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சாஸ்திரத்துல நீங்க சேர்க்க போறது கிடையாது. நீங்க என்ன பண்ண போறோம்? பிரிக்கதான் போறோம். பிரிக்கணும் அப்படின்னா எங்க பிரிக்கணும், எப்படி பிரிக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பிரிக்கணும்னு வரும்போது the options will be plenty. Okay, so what we have here, banaviha. So இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? அவ்வு, ஆவு, ஐயே, ஆவு இதுதான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாம என்ன போகலாம்? இந்த விய வந்து பிரிப்போம். பான, இவ்வு, ஈ, ஹ. சரியா? இது ஸ்ட்ரைட் அவே நீங்க வந்து இவ்வுதான் நம்ம பார்க்கணும். இவ்வோ ஈயோ தான் பார்க்கணும் அப்படிங்கறதுல இந்த இவ்வு வந்தது. சோ இவ்வு வந்து எப்படி வந்திருக்கலாம்? இங்க அவ்வு இருக்கு. ஓகே, பான் கூட்டல் அவ்வுனாக பான் கூட்டல் அவ்வு. அவ்வு வந்து ஓல வர, பானு ஊல வரும். ஓகே ஓகே, சாரி ஓ தான் அது. அவ்வு தானே? சாரி அவ்வு இஸ் ஓ, கமிங் ஃப்ரம் ஓ. ஓகே, சோ பானோ இஹ. Okay, and then next one is tetra. That's very simple. Te கூட்டல் atra.
நான் உங்களுடைய வசதிக்காக அங்க வந்து உங்களுடைய வசதிக்காக அவகிரக சிம்பலும் இருக்கிறதுனால தே கூட்டல் அத்திர கண்ணை மூடிட்டு தே கூட்டல் அத்திர போட்டுடலாம். ஓகே. அண்ட் தென் another one vadanayoshadam. வதனா ஔஷதம். vadanayoshadam. So vadanayoshadam or vadana aushadam. See, I have given both. Vadana yoshadam. Okay. Vadana yoshadam or vadana aushadam. இந்த ரெண்டு எப்படி ரெண்டு விதத்துல இருந்தாலும் எப்படி இந்த இடத்துல வரணும்? என்ன வரணும்? something is dropped here. ஓகே. இங்க ஈங்கிறது வந்தது. so what is ia? a. so what should be the result? vadane aushadam. vadane aushadam. I mean, this is the result. I am just ரெண்டு தடவை எழுத வேணாம்னு எழுதுறேன். okay, you got the point? Is it clear? Okay. Then guru utsaha or gur utsaha. Okay. அந்த இடத்துல ஊ வந்திருக்கு. so what is it? இவ்வு அவ்வு வந்திருக்கு. அவ்வு எங்க இருந்து வந்திருக்கும்? ஓல இருந்து வந்திருக்கும். so அப்ப என்ன ரிசல்ட் என்ன வரணும்? குரு உத்சாக. okay. and then janayut kanta or jana utkanta. எப்படி வரும்? யூ வந்திருக்குன்னா ஐ வந்திருக்கு. ஓகே. ஐனா என்னது? ஐ இஸ் கமிங் ஃப்ரம் ஏ. சோ ஏ சேரும்போது அப்ப என்ன வரணும்? ஜனே உத்கண்டா. இஸ் இட் கிளியர் or shall I write it? மத்தவங்களுக்கு புரியுதா? ஸ்ரீதர் பிரபு and others, shall I write it or is it understandable? அதான் பிரபு, அந்த சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணணும். பேக் அண்ட் ஃபோர்த் சேர்க்கும் பொழுது மேல இருந்து கீழே, பிரிக்கும் பொழுது கீழ இருந்து மேல போகணும். ஏச்சோய வாயாவக. ஏக்கு ஏச்சோய வாயாவக. that's a simple thing. ஏச்சோய வாயாவக. அத மனப்பாடம் பண்ணா போதும். ஆமா. ஏக்கு என்ன வரும்? ஏ கம்ஸ் ஐ. அப்ப ஐ முன்னாடி ஏ ஆகும். அந்த 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 இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். when you understand it according to the krama, it is very easy. okay. then the 14th one is kopi or kopi. it's very simple. ko கூட்டல் api. okay. vaiha. how it has to come? vai கூட்டல் iha. okay. is it clear? yes. okay. now we will see today and tomorrow. We will try to see. I can't guarantee you because it might take some extra time also. let us try. there are two other sandhi. so okay, இன்னும் ரெண்டு சந்தி இருக்கு அச்சு சந்தியை பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். you see here, these are the letters, swaras. okay. e u ru l. if it is followed by any swara, the rule is n sandhi. okay. and if it is followed by savarna, then it is a dirgha sandhi. so inga e u ru l ik. so let me put it like this. a is 1 and ik is 1 and I ouch. so h is 1. this 3 includes all swara. அச்சு ஆல இருந்து அச்சு எல்லாமே வந்துரும். okay. is it clear? okay. so ik
If ik is followed by any swara, the result is N. If it is followed by Savarna, the result is Dirgha. So ik on the clear. Remember this table could be very useful. Okay, because Keshav Prabhu told me, you show me with some table, it is easier. So I am teaching you. So H. So H, when H is followed by any swara, the koncham keela eludna correct. When H is followed by any swara, the rule is I, av, I, av. And if yang is coming in Padanta yang followed by at, then that Purva Para is maintained. Purva Rupa Sandhi. Enga Padanta Dati is applied. That's all. Everything is done for Ik and H. If it is Savarna, if it is followed by Savarna, then the result is Dirgha. What to do if it is followed by Asavarna? அதுதான் இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு நாளைக்கு. புரியுதா? If we see that Asavarna பார்த்துட்டோம் அப்படின்னா, then everything is done. Whole of Acha Sandhi is done. Okay, Asavarnala ரெண்டு டைப் இருக்கு. Asavarnaliye ரெண்டு இருக்கு. So we will see both. Is this clear for those who didn't attend previous classes? At least in this one. So the last line என்ன பண்ண எழுதிருக்கீங்க? அந்த H-க்கு வந்து last line. இங்கயா கீழயா? Yes bro. ஏங்க பிரபு, ஏங்க if ஏங்க பதாந்தாததி. ஏங்கல அத்து. If yang is followed by at, then enga padandadati has to be applied. Okay. If you know the sutra, it's very easy. Enga padantat at. Engala padantatla at. Irundaduna, this is the rule to be applied. So at least some. Yes, Prabhu. அது முந்தின கிளாஸ்ல விளக்கமா பேசிட்டு இருந்தோம். See, yang means very simple. That's why ஐடியா இருக்கு கொஞ்சம். இல்ல எனக்கு என்னோட ஐடியா என்ன இப்போ ஐடியா புரியுது. மறுபடியும் இதெல்லாம் வந்து நோட்ஸ் மாதிரி மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணா விளங்கும். ஆமா. See, what is yang? Yang refers to A and O. A ong. If you see the Maheshwara Sutrani, I un, ruluk, A ong, I ouch. அதுதான் வந்து அந்த 4 சூத்திரங்கள் தான் அச்சுக்கு. 4 சூத்திரம் தான் அச்சுக்கு. Let me write somewhere here. What are the 4 sutras? I un, a, I, u, in, I un. Then ruluk, ruluk. Then A ong, I ouch. It's very too small, I guess. இதத்தான் அச்சு நீங்க பிரிச்சு சேர்த்து இங்க இருந்து அச்சுன்னு சொன்னா ஆல இருந்து இச்சு வரைக்கும் எல்லா ஸ்வராவுமே இன்க்ளூடட். மகேஸ்வர சூத்திரம் மனப்பாடம் பண்ணணும். ஆமா, மகேஸ்வர சூத்திரம் மனப்பாடம் பண்ணணும். அண்ட் நீங்க வந்து ஈயையும் இக்கையும் சேர்த்தீங்கன்னா ஈல இருந்து இக்கு வரைக்கும் இருக்க கூடாது. ஈ ஊ ரு. See here. ஈ ஊ ரு. இந்த 4 சேர்ந்தது இக்கு. ஏ ஓ ஐ ஓ ஔ இந்த 4 சேர்ந்தது
ஏச்சு, ஏஓ ஏஓ ஐ ஔ இந்த நாலும் சேர்ந்தது ஏச்சு. ஓகேவா? ஆ வந்து இப்போதைக்கு தனியா எழுதியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு தனி ஃபார்முலா. இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏங்குக்கு பின்னாடி அத்து வந்ததுன்னா, அத்துனா என்னன்னா வெறும் ஆ மட்டும், ஆ குரில் மட்டும், ஆ குரில் மட்டும்னா அத்து. ஓகே, ஆ குரில் மட்டும் அத்து. அப்ப அது வந்து சோயம்ல யூஸ் பண்ணீங்க. ஆமா, சோயம்ல யூஸ் பண்ணது ஆ குரில், அதுதான். சோ இந்த ஃபார்முலா ஏங்க ஏங்கு வந்து பதாந்தத்துல வந்ததுன்னா அத்து வந்து வரும். ஓகே, மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும். ஓகே, சோ ஆல் திஸ் இஸ் டன். இந்த இக்கும் ஏச்சும் முடிஞ்சது. So far we have already taught. அதுதான் இங்க காமிச்சிருக்கேன். இக்க ஃபாலோ பண்ணி ஸ்வரா, சவர்ண எனி ஸ்வரா, இக்க ஃபாலோ பண்ணி எனி ஸ்வரா வந்ததுன்னா ரூல் இஸ் ரிசல்ட் இஸ் n. இக்க ஃபாலோ பண்ணி சவர்ண ஸ்வரா வந்ததுன்னா ரிசல்ட் இஸ் தீர்க்க. ஏச்ச ஃபாலோ பண்ணி எனி ஸ்வரா வந்ததுன்னா ஐ அவ்வு ஆவு ஆயி ஆவு. அதுவே ஏங்கு அத்தா இருந்ததுன்னா பூர்வ ரூபம். சோ த ரிசல்ட் இஸ் இது எல்லாமே பண்ணியாச்சு, ஆ மட்டும் இன்னும் பண்ணல. அதுதான் நான் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். we have not completed a. ஆல வந்து என்ன பார்த்திருக்கோம்? ஒரே ஒரு ரூல் பார்த்திருக்கோம். சவர்ணமா இருந்ததுன்னா தீர்க்கவாகணும் அப்படிங்கறது மட்டும் பார்த்திருக்கோம். அகசவர்ணே தீர்க்க. சோ அகசவர்ணே தீர்க்கங்கிற பட்சத்துல ஆவ தொடர்ந்து சவர்ணம் வந்ததுன்னா தீர்க்க வரணும். அசவர்ணம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Is this clear? At least this much. Shall I proceed? Sridhar Prabhu and Keshav Balram Prabhu. மேற்கொண்டு செல்லலாம். Okay. So before I go to the next Sandhi, I'm going to teach you first two Panini Sutras. பாணினியினுடைய முதல் சூத்திரம் என்ன தெரியுமா? அஷ்டாத்தியாயில 2வது சூத்திரத்துல முதல் சூத்திரம் என்னன்னா விருத்திராதேச். Please memorize this. Sutras. Vriddhiradesh. 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 Sorry. Please excuse me. Vriddhiradesh. Vriddhiradesh. Okay. And then please repeat after me. Vriddhiradesh. 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 Okay. And then adhengunaha. Adhengunaha. Yeah. இது 2வது சூத்திரமா பிரபு? இது 2வது சூத்திரம். Adhengunaha. Repeat after me. Adhengunaha. 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 Vriddhiradesh. Adhengunaha. Vriddhiradesh. Adhengunaha. Vriddhiradesh. Adhengunaha. Okay. So this is Panini Sutras. First two sutras. Okay. First சூத்திரத்தை பார்ப்போம். எடுத்தறி அவர் சில டேர்ம்ஸ்லாம் டிஃபைன் பண்றாரு. இதுக்கு இதுதான்ப்பா அர்த்தம். நான் வந்து ஒவ்வொரு தரையும் உனக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். முதல்ல நம்ம பார்த்தோம் அதர்ஷனம் லோபக அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகே, எங்கெல்லாம் வந்து அதர்ஷனம் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் லோபன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் இது வந்து அதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ரைட்? ஒவ்வொரு தடவையும் சொல்ல தேவையில்லை. Especially when it comes into sutra form, you don't need to repeat the same thing again and again. So he defines certain things. சரியா?
அது மாதிரி இங்க வந்து அவரு விருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றார். Okay, so this is called, these are all called as, you know, technical terms. They call it as paribhashika shabdas. Okay, they call it as paribhashika shabdas. Paribhashika shabda means they are technical terms. Okay, with this term they will handle so many things. Okay, so that is why it is called paribhashika shabdas, a technical term. And what is vriddhi? Vriddhi is one technical term. Guna is another technical term. Okay, vriddhi radhaich adeng gunaha. First he defines all his technical terms. அவர் வந்து பாணினி ரொம்ப சயின்டிபிக்கா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னுடைய டேர்ம்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறாரு. அதனால ஃபர்ஸ்ட் அவர் என்ன டிஃபைன் பண்றாருன்னா விருத்தி ராதைச், விருத்தினா என்னங்கறத டிஃபைன் பண்றாரு. அதுக்கு அடுத்து ஆத் குணா அப்படின்னு சொல்லி குணானா என்னங்கறத டிஃபைன் பண்றாரு. Okay, so let us study these two things. First, விருத்தி ராதைச், இத வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அவருடைய சூத்திரத்தை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். பிரிச்சா எப்படி வரும்? விருத்திர் ஆதேச். Okay, so vriddhir, okay, that you get changed, further gets changed into vriddhi. So what is vriddhi? Vriddhi refers to adaich. If there is something called adaich, then it is called vriddhi. What is adaich? அடுத்தது அங்க போகணும். ஓகேவா? So vriddhi, what is vriddhi? Vriddhi is adaich. இது விளங்குச்சா? Vriddhi is adaich. Yes, Prabhu. Okay, adaich. What is adaich? Adaich நீங்க பிரிச்சீங்கன்னா ஆத்து கூட்டல் ஐச். ஆத்து கூட்டல் ஐச் is adaich. The it becomes the, takaram becomes dakaram in sandhi. That is another one. ஆத்து கூட்டல் ஏச் is adaich. ஆத்து கூட்டல் ஐச், ஆத்து கூட்டல் ஐச் is adaich. ஆத்துனா என்ன? ஆத்னா வந்து ஆ நெடில். Exactly, you got it. அத்துனா அ, ஆத்துனா ஆ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆத் refers to ஆ. And ஐச், ஐச்னா என்ன? சூத்திரத்தை பார்த்து சூத்திரத்தை பாருங்க. இப்ப சூத்திரத்தை பாருங்க. சூத்திரத்தை பார்த்து ஐச்னா என்னென்ன கேரக்டர்ஸ் சொல்லுங்க. அவ்வளவுதான். So these three letters are together called as vriddhi. ஆ ஐ ஓ கிடையாதுங்க. ஹேமநாத் பிரபு ஓ சொல்றீங்களே, ஓ கிடையாது. ஆ ஐ ஔ. விளங்குச்சா இல்லையா? நான் ஓ சொல்ல ப்ரோ, ஔ தான் சொல்றேன். ஆஹா, இத சொல்லி முடிச்சது ஓ அப்படின்னீங்க. அந்த கிடையாதுங்க. ஆ ஐ ஔ. நீங்க பன் இன்டென்ட்னு சொல்றீங்க, பரவாயில்ல. கடியாது. ஓகே. ஓ ஐ ஔ, all these three together called vriddhi. Is it clear for others who are irregular also? Keshav Balram Prabhu, or forget about the past. This is new subject. You should be able to catch this. ஹரே கிருஷ்ண பிரபு. புரியுதா பிரபு? இது எனக்கு புரியுது பிரபு. மறுபடியும் நோட்ஸ் பார்க்கணும் எனக்கு, அப்பதான் ஏறும். Let me repeat it. Vriddhi radhaich is the first sutra of Panini's Ashtadhyayi. Okay,
So therein what he says, he defines all his paribhashika shabdas. Paribhashika shabda means the shabda which is a technical term which he will use in multiple places, that will be applicable everywhere. Okay, so a shabda which will be applicable everywhere. So those shabdas he is first defining. So first thing he defines is vriddhi radhich. What is vriddhi? Vriddhi refers to adhich. ஆதைச்சுங்கிறது என்னது? அதை பிரிச்சோம்னா ஆத்து கூட்டல் ஏச்சு. ஆத்துனா என்ன? ஆ. ஏச்சுனா சாரி ஐச்சுனா ஐ கூட்டல் ஆவு. சோ ஐயும் அவ்வும் வரும். ஐ அவ்வு. ஆ ஐ அவ். These three together is called as vriddhi. Okay, is it clear? Shall I go for Adgunaha? So vriddhinaga enna meaning varum bro? Don't get into meaning now. Okay. Vriddhi is a term. Vriddhi நீங்க சான்ஸ்கிரிட் மூணு லெட்டருக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. ஞாபகம் வச்சிருந்தா. Vriddhi means a I au அவ்வளவுதான். நான் நினைச்சேன் Vriddhi refers to au. Yes bro. That's all. Don't get into anything else. It's a technical term. It refers to I au. These three letters together is called vriddhi. Bus. எங்கெல்லாம் vriddhi நுடுதோ அங்கெல்லாம் இந்த மூணு லெட்டர். You have to take it like that. Yes. You see, I think I told this already to you. Vriddhi means development. Regularly. In general, the term growth development. Growth development. Vriddhi in general refers to development, but that is not the meaning in grammar. Okay. Yes, bro. If you go to if I say what is work, how do you define work? I gave this example earlier. Yes, karma. Work na or செயல்னு சொல்லுவீங்க. But if you go to physics class, அங்க வந்து ஃபார்முலா இருக்கு அதுக்கு. If you go to physics class, work is equal to force into displacement. The term is different. If you go to physics class, the term is different. ஒரு ஜோக்லாம் கூட ஒரு சில நேரத்துல Facebookல சுத்திட்டு இருந்தது. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து ஐயோ இங்க போனா இவங்க இப்படி சொல்றாங்க, அங்க போனா வேற சொல்றாங்க. ஒவ்வொரு தமிழ் டீச்சர் ஒன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ் டீச்சர் ஒன்னு சொல்றாங்க, மேக்ஸ் டீச்சர் ஒன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டீச்சரும் இந்த வார்த்தைக்கு ஏதோ something I can't remember. So many things are like that. Okay, so work அது மாதிரி இது வந்து vriddhi in grammar refers to adhich, or in other words I and au. Is it clear? Yes bro. Okay, now let's go to the second sutra of Panini. பிரிக்கலாம் நினைக்கிறேன் bro. இதே மாதிரி பிரிச்சா ஈஸியா பிரிக்கலாமே. Yeah, it's all there, different ways of splitting. He is using all kind of ways and means, எப்படியெல்லாம் எங்கெல்லாம் சூத்திரம் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் லிங்க் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. இப்போ குணஹனா என்னன்னு டிஸ்ப்ளே பண்ணிட்டு. ஆமா. The next one what we are going to see is what is gunaha. அதேங் குணஹ. அடுத்தவர் என்ன சொல்றாரு? அடுத்த சூத்திரம் என்னது? அதேங் குணஹ. அதேங் குணஹ. Actually இந்த இங்கும் கூவும் சேர்ந்து எழுதுவாங்க. But anyway, for easy sake I am writing like this. Okay, Hemanath has understood what I am going to say next. What is gunaha? Gunaha is defined as adheng. Adheng is gunaha. Adheng அத பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? அத்து கூட்டல் ஏங்க. அத்து கூட்டல் ஏங். சோ இத எழுதணும்னா என்ன எழுத்து வரும்? ஆ. ஐங்கன் போடுறீங்க bro. அதேங். மன்னிக்கோ. அது ஏங். ஆ and ஏங். ஏங்ல என்னென்ன எழுத்து வரும்? ஏங்ல ஏ அவ்.
ஏஓங்க ஏஓ அவ்வள. So same formula, you come into a, and o. These three letters are called as gunaha. See, guna refers in Sanskritam. What is meant by guna? Guna அப்படின்னா வந்து கேரக்டர் சொல்லும். Quality. Yeah, we all know, generally we say that guna refers to quality, character, all these things, but that is not the first meaning of the word guna. The first meaning of the word guna in Sanskritam is thread. Guna means thread. In Vedanta or in philosophical study, it refers to the character or Satogun, Rajogun, Tamogun. All this comes only in Vedanta or philosophical study. In normal Sanskritam, in normal thing, guna refers to thread. In Vedanta, it refers to three gunas. In Ayurveda, what is guna? Kapha Pitta Vayu is guna. Okay. So all the three prakritis are called as guna in Ayurveda. But when it comes to Vyakarana, guna refers to a, o. Sorry, a, o. These three letters are called guna. Adhen gunaha. Is it clear? Yes. So now, is it clear? Adhen gunaha, a, o. அப்ப இனிமே எங்கேயாவது குணகன்னு சொன்னார்னா ஆ ஏ ஓன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். விருத்தின்னு சொன்னார்னா ஆ ஐ அவுன்னு புரிஞ்சுக்கணும். So let me write it again for your sake, for your understanding also. ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அ ஆ ஏ ஐ O, Au. This is called guna. This is called vriddhi. Are you understanding this? Yeah, yes, it's similar one, you know, and then A-I, O-Au. So the first thing goes into guna, second row goes into vriddhi. Bas. குறிலெல்லாம் குணா, நெடிலெல்லாம் விருத்தி. இதுவும் நெடில் தாங்க. Don't get into goofs. Don't get into goofs. A, O. Guna. A, I, Au. Vriddhi. Bas. Okay? Is it clear? The first letters of similarities. அப்படி என்ன நினைச்சுக்கோ. Don't get into மன்னிக்கோ. Okay. ஆமா, குணனா இது, விருத்தினா இது, அப்படிதான். This is very, very important. See, it's very, very, very important. Guna and vriddhi is very, very important. When you want to change many things, it's all important. You know, where the guna is changing, வார்த்தையினுடைய பொருளுக்கெல்லாம் பார்க்கும்போது குணா தான் அப்ளை ஆகும் அல்லது விருத்தி அப்ளை ஆகும் in some cases. Okay. இப்ப for example, the word ஈஸ்வர comes. Okay. ஈஸ்வர அப்படிங்கறத கட்டுப்படுத்துபவர். ஓகே. சோ ஈஸ்வர தன்மை அப்படின்னு வரணும்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈ will change it into its குணா. அது வந்து விருத்தியா மாறும். It becomes ஐஸ்வர்யா. Ishvara, from the word Ishvara comes Aishwarya.
there comes E has to change into I because of guna. So we will see, you know, that guna, because of vriddhi. E becomes I because of vriddhi. Okay. What is vriddhi? What is guna? We have to know, which is the very first sutra is vriddhi radait. Then adhen gunaha. Because that's how he can go into the further grammatical subjects. அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்துறீமே விருத்தி ராதைச் அதேங் குணக டிஃபைன் பண்றாரு பாணினி. Okay, is it clear? Okay. Shall we proceed? Yes, bro. Sridhar Prabhu, shall we proceed? கட்டாயம் பிரபு, புரியுது. Okay. So vriddhi radait adeng gunaha. Okay. Now let's come back into sandhi. Okay. So I will just give some hint about the sandhi, the one sandhi. And again I will teach tomorrow because we have only 15 minutes to go. If possible, I will complete. Otherwise, we'll continue tomorrow. The other next sandhi is called guna sandhi. Oh, Guna sandhi. The next sandhi is called guna sandhi. Okay. What is the sandhi sutra? Sandhi sutra is adgunaha. Don't get confused with adhen gunaha and ad gunaha. Adhen gunaha is Panini is defining what is guna. This is ad gunaha. This is sandhi sutra. Okay, ad gunaha. So what is இது நாலாவது சூத்திரம், நாலாவது சந்தி சூத்திரம். 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம். அக்கஸ்ஸவர்ணே தீர்க்கஹ இகோ எனர்ஜி ஏச்சோய வாயாவஹ ஏங்க பதாந்தாததி லோப சாக்கல்யஸ்ய. I will not add into the connection because that is that's a extension தான் bro. அது வந்து extension. Okay, so exception தனியா கொண்டு வரீங்க. Exception is also added into the chart because அதுவும் ஒரு வகையான இதுதானே. So 4 we have seen. This is 5th one, guna sandhi. The sutra is ad gunaha. I will explain what is the sutra. Okay, now let me erase everything for yes. Class there is another. Ad gunaha. This is called guna sandhi. Actually, you all know this guna sandhi by என்ன சொல்றது, by samskaras, by vasanas. You all know the guna sandhi. It's not difficult. Okay, guna sandhi is one of the simplest sandhi, but it is very important to know how it is formed. Okay, ad gunaha. As usual, let me say this is ach sandhi. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். And this is ubaya sandhi. It can come inside the word also. Okay, and this is nitya. It is compulsory. You have to adopt it. And it is ekadesha sandhi. One word will replace, one letter will replace both the letters. So this is sorry maniko ubaya sandhi. So ubaya sandhi, achu ubaya nitya ekadesha. This is the category of this guna sandhi. Okay, what the Laghu Siddhanta Kaumani says for this sutra: Avarnath achi iki
परे पूर्वपरयोः एकः गुणः आदेशः स्यात्। संहितायाम् पूर्वपरयोः एकः प्रभु एकः विसर्गः has to be there. एकः गुणः आदेशः स्यात् संहितायाम्। अवर्णात् अच्छी परे पूर्वपरयोः एकः गुणः आदेशः स्यात् संहितायाम्। Okay, it says अच्छी परे and take it for now इकी परे. We will come to know why it is अच्छी परे इल्ल इकी परेंगरदु. We will come to know later. अवर्णात् इकी परे पूर्वपरयोः एक गुणः आदेशः स्यात् संहितायाम्. एलियच्चा इदु सूत्र. Even I mean I will send you the notes. Don't worry about it. If you you just try to understand the concept now. Avarnat iki pare purva parayoho eka gunaha adesha syat samhitayam. When two words are joined, if avarna, what is avarna? A is followed by ik. What is ik? E, U, R, L. This fourth thing is called ik. If avarnath is followed by ik, then in place of both, guna will come as ekadesha. Bas. Purva parayoho. Purva and para. Dvivachana. Purva parayoho. Okay. And the eka adesha. Guna will come as eka adesha. Okay. If a or a is followed by ik, then in both the place guna will come as ekadesha. Guna will replace both. So ipo nilai mozhi vanda varumozhi da ik. Ama ama. Okay. Avarnath achi pare. Achi தான் pare. பின்னாடி பரேனா பின்னாடி அடுத்து வரக்கூடியது. அடுத்து வரக்கூடியது அச்சு ஆர் இக்கு. அதான் அச்சு இல்லாம அச்சு வைக்க வேணாம், இக்கு வச்சுக்கோங்க. இக்கி பரே. अवर्णात् इकी परे पूर्वपरयोः एक गुणः आदेशः स्यात् संहितायाम्. Is it clear? Yes. Okay. So now, shall I erase this? अवर्णात् इकी परे அப்படின்னு சொல்லியாச்சு. So a or a followed by e or e. Iki parayla first. A or a followed by அடுத்த letter என்ன? இக்கு அடுத்த letter என்ன? U பிரபு. U. U or U. A or a followed by R or R. A or a followed by L. This is what we are going to see now. Okay. இதுதான் பார்க்க போறோம். இதுதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். A or a is followed by ik. இந்த காம்பினேஷன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். What is the result? Result என்ன சொல்லியிருக்கார்?
எல்லாத்துக்குமே மேல எழுதிடுறேன். followed by இக்கு, the result is குண. இதுதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். followed by ik is guna. So plus 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 l. What is the result? The result is guna. What is guna? Guna 3 letters. A, A and O. These are the guna. எந்த லெட்டரை எங்க கொண்டு வந்து போடுறது? There is nothing called kramat. There is nowhere it is mentioned kramat. Which letter to adopt where? Okay. So அப்பதான் வந்து, that's why I told today might be little difficult for completing this one sandhi also. Let me try. See, from where it is coming? Throat. From throat, kanta. Okay. E, from where it is coming? Talu. This is called talu. You know, male odadu and the ul odadula koncham mela. Okay, it's called talu. Okay, so kanta kuttal talu is kanta talu. Kanta kuttal talu is kanta talu. Try pronouncing A. Coming from kanta plus talu. Bro, எனக்கு வெறும் நுனிநாக்குல தான் ப்ரோ வருது. No. A coming from deep. Kanta talu. Okay. And U. From where the U comes? வயித்துல இருந்து வர மாதிரி ப்ரோ. U comes from odadu. U. இது மாறி வருது. எனக்கு எல்லாமே மாறி வருது. சொல்லும்போது உதடு ரெண்டும் குவிதா இல்லையா? ஆமாமா, அது வருது ப்ரோ. Okay, so it is called aushta. Who is aushta? So kanta aushta அப்படின்னா ஆவும் ஊவும் சேர்ந்ததுன்னா ஓ. இங்க ஓ தான். Okay, just for your information, நான் வந்து ஆதி முன்னொரு காலத்தில் முதல்ல உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் நடத்தினப்ப நான் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா இ இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து தான் ஏ. Remember this? And I also taught you ஆவும் ஊவும் சேர்ந்ததுன்னா வரக்கூடிய எழுத்து தான் ஓ. Do you remember this? Yes bro. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறேன். A is kanta, E is talu, A is kanta talu. A is kanta, U is aushta, O is kantaushta. Okay. Forget the technical terms. ஆவும் ஈ சேர்ந்தா ஏ, ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓ. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, again because they have similar properties. See, this has a similar property. இந்த ரெண்டும் சேர்ந்தா இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்தா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து காட்டுறேன். Okay, we all know one word. எல்லாருக்கும் ஒரு வார்த்தை தெரியும் சம்ஸ்கிருதத்துல.
சம்ஸ்கிருதமே தெரியாத ஒருத்தனை கூட ஒரு எழுத்து ஒருத்தன் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப சொல் ஓம். ஓம். எஸ். What is Om? Prabhupada explains in Bhagavad Gita. Im. Prabhupada explains that Im. This is called Om. A கூட்டல் U is O. This is what Prabhupada teaches us in Bhagavad Gita itself. நானும் புதுசா உங்களுக்கு எதுவுமே சொல்ல தரல. Om comes from A, U and Im. O கூட்டல் Im முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? So when guna has to come any place, it has to come according to the letters, according to the suitable letters. It is called sthanentaram, sthanentaratamam, sthanentaratamah. எந்த ஸ்தானத்துக்கு எது வரணுமோ அந்த ஸ்தானத்துக்கு அது வரணும்னு சொல்லிட்டு எங்கோ ஒரு இடத்துல சொல்லி வச்சுட்டாரு பாணினி. That we have to bring it to the application now. So a or a கூட்டல் e or e, guna has to come. Which guna has to come? குணால 3 கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்கு? A, A, O. Okay, let me write it somewhere. Guna refers to A, A and O. ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த ரெண்டும் சேரும் போது ஏகாதேசமாக ஒரு குணம் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? எந்த குணம் பொருத்தமா இருக்கும் இந்த 3ல? ஆ வராது, ஆ வராது, ஓவும் வராது, அப்ப ஏ தான் வராது, அப்ப ஏ தான் வரப்போகுது. That's all the result. ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் இந்த ரிசல்ட்ட. ஆ கூட்டல் அப்படின்னு நான் ஏற்கனவே. Again, I am teaching you according to the Sandhi Sutra. According to Sandhi Sutra, A and E, when they are clubbing, the result should be guna. எந்த குணம் வந்து ரெண்டுத்துக்கும் க்ளோசரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா A. Here A or A followed by U or U, the result is another guna. What guna will come over there? அவ்வு கிடையாதுன்னா O. O will come as a replacement. Av is not guna. Av is a vriddhi. Vriddhi. Guna refers to A, A and O. 3 character தான் guna. Okay. இப்ப இன்னொரு விஷயம் வருது. A or A followed by R or R, which is the closest guna? ஏதோ இல்லையே. ஆதான் ப்ரோ வரும். ஆதான் closest guna. What is the closest guna here? இங்கேயும் ஆதான். ஆனா இது வெறும் ஆ மட்டும் வராது. There is another sutra called உரன்றபர. Okay. ஏதோ தொகையில் மாதிரி தெரியுது ப்ரோ. கரெக்ட் தொகையில் மாதிரி உரன்றபர. So that refers, அது என்னன்னா, don't get confused with that, just simple. உரன்றபர refers, ஒரு அந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ரிக்காரம் இருக்கு பாத்தீங்களா, ரிக்காரம் எங்கேயாவது சேருது அப்படின்னா அது அதனுடைய அந்தஸ்த கேரக்டர்ஸ விட்டுட்டு போகும்னு சொல்லுது. அந்தஸ்த, வாட் இஸ் அந்தஸ்த? யரளவ. This is அந்தஸ்த. நான் முதல்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஆமா, ஊஷ்மான அந்தஸ்த. ஓகே, அது யரளவ, அந்த அதனுடைய ட்ரேஸ வந்து விட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி உரன்றபர ஸ்லோகம், உரன்றபர சூத்திரம் சொல்லுது. அது பிரகாரம் ஆ will becomes ar. அதான் இது வந்து அல்ல நிக்கும்.
இவ்வளவுதாங்க. So many sutras, so many explanation, but comes into the very simple equation a or a followed by e or e comes into a or a followed by u or u becomes o, a or a followed by r or r becomes ar, a or a followed by l becomes al. அப்படிதான். We will see the examples tomorrow. When we see the example, it will be very easy for you to understand. Just for now, I am telling you. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலனா நாளைக்கு anyway I am going to explain. தேவக கூட்டல் இந்திரக becomes தேவேந்திரக. Easy and straightforward. மகா கூட்டல் ஈஸ்வர becomes மகேஸ்வர. குண கூட்டல் கண கூட்டல் ஈஸ்வரக becomes கணேசக. கண கூட்டல் ஈசக கணேசக. சூரிய கூட்டல் உதயக சூரியோதயக. தாம கூட்டல் உதர தாமோதரக. தாம கூட்டல் உதர தாமோதரக. அவ்வளவுதான், அடிச்சு தூள் கலப்புங்க. கங்கா கூட்டல் உதகம் கங்கோதகம். ஓகே. சப்த கூட்டல் ரிஷயக சப்தர்ஷயக. Okay, we will see that tomorrow in much more in detail. So for now, this is the chart you have to remember. What is the சொன்னதுனால எல்லாமே சார்ட் ஆயிடுச்சு bro இன்னைக்கு. Yeah, I mean it's all like that only. So what is the sutra, Sandhi sutra? Ad gunaha. And Panini sutras is Adeng gunaha. Don't get confused with both. Okay? Sandhi sutra is Ad gunaha. At gunaha. That's all. Ad gunaha. அவர்நாத் அச்சி பரே. அவர்ணத்துக்கு வந்து குணம் வரும், அவ்வளவுதான். அவர்ணத்துக்கு பின்னாடி இக்கு வந்துச்சுன்னா குணம் வரும். So we will continue tomorrow some more points for the same sandhi, guna sandhi. This is called guna sandhi. For guna sandhi we will continue some more points and then we will go into vriddhi sandhi. So இந்த தேவேந்திர தேவ கூட்டல் இது நாம வேற எதுக்கு கூட பார்த்தோம் bro இந்த எக்ஸாம்பிள். சந்தில பார்க்கற நம்ம பாடம் படிக்கும்போது தேவ கூட்டல் இந்திர தேவேந்திரன் படிச்சோம். ஏன் என்னெல்லாம் விளக்கம்லாம் நான் கொடுக்கல, நம்ம சந்தியில படிக்கல. ஓகே, அப்ப சொல்லிருக்கீங்க, அது சொல்லும்போது குணசந்தி இது விட்டுருங்க நீங்க. இப்பதான் குணசந்தினா நான் புரியுது. So this is guna sandhi. Guna refers to very simple thing. Guna refers to a, a, o. Vriddhi refers to a, I, au. அது ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது. So இங்க வர்றப்ப when or a is followed by ik, the result will be guna. அதுதான் சூத்திர சொல்றது. அதே குணஹ, sorry, ad gunaha. Ad gunaha, the Sandhi Sutra says a or a followed by ik, guna will come as ekadesha. This will get replaced by one letter. Will replace by a போயிட்டு இந்திரன் வந்தோம். And இங்க வரப்ப ரு ஆர் ரு வரும்போது உரன்ற பர சூத்திரத்தின் பிரகாரம் அந்த ட்ரேஸ் வந்து விட்டுட்டு போகும். அதனால அரு அல்லன்னு வந்து நிற்கும். We'll see tomorrow. I will explain again before we proceed tomorrow's class. Let us understand this properly. Even if it takes time, there is no problem. Okay, because this is very important. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, when you understand அச்சு சந்தி, 80% of your sandhi is covered. Most of the words will be with the achi sandhi. நம்ம இதுவரைக்கும் இது வந்து பார்க்கிறது அஞ்சாவது சந்தி. Remember with verse, with sandhi sutra also. Akasavarne dirgha, first one. Iko yanachi, second one. Third one is echoya vayavaha. Okay, and then the exception to it is lopashakalyasya.
But other fourth Sandhi Sutra is Enga Padandagati. And then the next one is Inneki Pathathu Adgunaha. That's all. Okay? Hope it is clear. If you are confused a little bit, don't worry. Tomorrow it will be more clear. When we see some example, it will be more and more clear for you. It will be thorough for you. Guna Sandhi, Vriddhi Sandhi is very easy Sandhi, but it has some technicalities in it. Avladhan. The Guna na enna, Vriddhi na enna. Idha purinjittomna, everything will be clear. Okay. I took little extra time today. Excuse me. Thank you. Hare Krishna. Panchakalpatarubhasya kripa sindhubhyo